நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். அம்மா ஷாரதா, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? முல்லா நஸ்ருதீன் ஐயாவோட கழுதை பேரு கூட அறிவாளிதான். ஒருவேளை கிடைச்சிருச்சு. அறிவாளின்னா கழுதை. இதுதான் பதில் அம்மா. கழுதைன்றது புல்ல சாப்பிடுறது. ஆமாம்மா, இதுக்கு அர்த்தம் புல்ல சாப்பிடுறது. அப்புறம் அம்மா, பெரியவங்க சொல்லி கூட கேள்விப்பட்டிருக்க, நீ என்ன புல்ல தின்னா வளர்ந்திருக்க. இதுக்கான பதில் புல்லு. சாரதா தேவி, ஆஹா, பாருங்களேம்மா, உங்களுடைய மருமக எவ்வளவு புத்திசாலின்னு பாருங்க. இன்னைக்கு ஒரு வழியா எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு. என சாரதாவோட புத்தி எப்பவும் புல்ல சாப்பிடதான் போயிடுது. அடடா, அம்மா, இவரை பாருங்க. அவளை பாருங்க. லாமா, நான் குலுக்குறதுக்கு போறேன். அம்மா, நான் குலுக்குறதுக்கு போறேன். ஏதாவது பதில் கிடைச்சதா? நல்லா கேட்டுக்கோங்க, நான் மௌன விரதம்லாம் இருக்க மாட்டேன். ஆமா, நானும் மௌன விரதத்துல உடைக்க மாட்டேன். அப்படியா? அப்படின்னா நேத்து வீட்ல முல்லா நஸ்ருதீன் ஐயாக்கு முன்னாடி எதுக்காக அப்படி பெரிய பெரிய வார்த்தை எல்லாம் பேசுனீங்க? நான் எங்க பேசினேன்? நான் தான் மௌன விரதத்துல இருக்கனே. ஆஹா, நீங்க சொல்றது சரிதாமா. நீங்க எதுவும் சொல்லல. ஆனா உங்களுடைய வார்த்தைகளாதான் உங்களுடைய இந்த அன்பான மருமக பேசிட்டு இருந்தால. அவளோட வாயை பத்தி தான் தெரியும்ல. பேச ஆரம்பிச்சான்னா நிறுத்துறதே கிடையாது. என்னாலெல்லாம் உதவ முடியாது. இப்ப நீங்களே அனுபவிங்க. அட, இது எல்லாத்தையும் நாங்க உங்க மான மரியாதையை காப்பாத்ததான் பண்ணோம். அதனால நீங்க இப்ப எங்களுக்கு உதவி செஞ்சுதான் ஆகணும். உதவி பண்ணுங்க. ஐயோ, எனக்கு இங்க என்னோட புதிருக்கான பதிலே கிடைக்கல. முதல்ல முல்லா நஸ்ருதீன் ஐயாவோட புதிருக்கான பதில நான் சொல்லணும். இப்ப உங்க ரெண்டு பேர்கிட்டயும் போதுமான நேரம் இருக்கு. நீங்க உங்க புத்தியை பயன்படுத்துங்க. பதில தேடுங்க. வாங்கம்மா. எங்க? பால் ஊத்துறதுக்கு தான். கிணத்துல மகாராஜா கூட நேத்து அறிவிச்சிருந்தாரு. நான் போய் சொம்பு எடுத்துட்டு வரேன். பால் சொம்புல பாதி தண்ணிய கலந்துரு. ஆனா அம்மா, மகாராஜாவோட கட்டளை. கிணத்துக்கிட்ட நிறைய கூட்டம் இருக்கும், யாருக்கும் தெரிய வராது. ஆமாம்மா, இதுவும் சரிதான். நான் இதோ இப்பவே வரேன். ஆனா அது தப்புன்னு உங்க ரெண்டு பேருக்கும் தெரியும்ல. பால் பாத்திரத்துல பாதி தண்ணி கலந்திருக்கும் தெரியும்ல. இப்படி எல்லாம் ஏமாத்துறதுக்கு பதிலா நீங்க ரெண்டு பேரும் கிணத்துல பால் ஊத்த போகாம இருக்கிறதே நல்லது. நீங்க ஒரு சொம்பு நிறைய பாலை கொண்டு போய் ஊத்துங்க. நாங்க பாதி பாலும் பாதி தண்ணியும் தான் ஊத்துவோம். எதுக்கு பாலை வீணாக்கணும்? வாங்கம்மா. ஆனா கிணத்துல பால் ஊத்துறதுக்கு பின்னாடி என்ன காரணம் இருக்க முடியும்? அது என்னன்னு கண்டுபிடிக்கணும். பாலோட அளவு இப்ப 4 காசு மதிப்பு கொண்ட அளவுல இருக்கு. ஒரு வேலை பண்ணலாம். பால்ல கொஞ்சம் நம்ம தண்ணியை கலந்துடலாம். நம்ம கொஞ்சம் பாலை மிச்சம் பண்ணிடலாம். யாருக்கும் தெரியவும் வராது. அதான் சரி. இங்க பாரு, நம்ம பால்ல தண்ணியை கலக்கிறது நகரத்துல யாருக்குமே தெரிஞ்சிடக்கூடாது, சரியா? மொத்த விஜயநகரமும் கிணத்துல பால் ஊத்திட்டு இருக்கு. நாம தண்ணி ஊத்துறதுனால எதுவும் ஆயிட போறது இல்ல. ஏய், தண்ணி பாத்திரத்தை மறைச்சு வைங்க, கோத்வாலையா வராரு. இங்க என்ன நடக்குது? அது சரி, ஒண்ணு இல்லையா? அப்புறம் எதுக்காக எல்லாரும் இங்க கூட்டமா நின்னுகிட்டு இருக்கீங்க? வரிசையா நின்னு ஒவ்வொருத்தரா கிணத்துல போய் தண்ணியை ஊத்துங்க. இல்ல பாலை ஊத்துங்க. போங்க போங்க போங்க. அத அங்க வச்சுட்டு போ. வை. இப்ப நீ போ.
நகரமும் திரண்டு வருதுப்பா. ஆமா குருஜி. புடிதானே உன் பாத்திரத்தை கொடு. குருஜி இந்த கிணத்துல ஊத்தணும்ல. அதை தர ஊத்திக்கிட்டு இருக்கேன். எங்க? வயிற்றுக்குள்ள. போங்க போய் இந்த 3 பாத்திரத்துல தண்ணி கொண்டு மணி, நாம நம்ம குருஜியை எந்த அளவுக்கு கஞ்சோன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தோமோ அதை விட பெரிய கஞ்சனா இருக்கான் இந்த ஆளு. என்ன சொன்னீங்க? ஒண்ணுல குருஜி புகழ்ந்துகிட்டு இருந்தான். பின்னாடி இருந்து உங்களை புகழ்ந்துகிட்டு இருந்தோம். போறோம். ஐயா கொஞ்சம் இங்க வாங்க. குருவே கொடுங்க. குருவே, இது என்னோட பால் சொம்பு. நான் கிணத்துல ஊத்தணும். இது உங்களோடது இல்லைன்னு நான் சொல்லவே இல்லையே. இது உங்களோடதுதான். நான் ராஜகுரு. இத நான் ஊத்துறேங்கிறேன். இப்படி செய்யறதுனால அந்த வான அளவுக்கு புண்ணியம் எனக்கு மட்டும் இல்ல உங்களுக்கும் சேர்த்தே கிடைக்கும். அப்படி ஓரமா நில்லுங்க. சரி குருவே. தள்ளுங்க தள்ளுங்க. சுத்தமான பால் வந்துகிட்டு இருக்கு. வணக்கம் குருவே. வணக்கம் வணக்கம். ஓ இது உங்களுக்கானது இல்ல. கொஞ்சம் அமைதி. ஓம். நண்பா, கிணத்துல பால் ஊத்த சொல்றதுக்கு என்ன காரணமா இருக்கும்? நண்பா, இந்த கோடை காலத்துல வெயில் அதிகமா இருந்தது. அதனால சரியான நேரத்துல மேகங்கள் உருவாச்சு. நமக்கு தேவையான மழையும் பொழிஞ்சது. அதன் பலனா விவசாயிகளுக்கு விளைச்சலும் நல்லா இருந்துச்சு. அநேகமா இந்த கிணத்துல மகாராஜா பால் ஊத்துறது மூலமா இயற்கைக்கு நன்றி சொல்ல ஆசைப்படுறாரு நான் நினைக்கிறேன் நண்பா. நீ சரியா சொன்ன நண்பா. என்னாச்சு குருவே? ஏன் நீங்க ஏப்பத்துக்கு மேல ஏப்பம் விட்டுக்கிட்டே இருக்கீங்க? வாயு கோளாறு. ஓ, வாயு கோளாறா? அதோ பாருங்க, பண்டித ராமகிருஷ்ணர் வந்துட்டாரு. அட, பண்டித ராமகிருஷ்ணரு, நீங்க வெறும் கையோட வந்திருக்கீங்க. கிணத்துல நீங்க பால் ஊத்த போறது இல்லையா? கோத்வால் அவர்களே, பண்டித ராமகிருஷ்ணருக்கு கிணத்துல பால் ஊத்துறத பத்தி யோசிக்கிறதுக்கெல்லாம் எங்க நேரம் இருக்கு? பாவம், இவரே முல்லா நசுருதீன் அவர்கள் போட்ட புதிருக்குள்ள சிக்கி தவிக்கிறாரு. பண்டித ராமகிருஷ்ணரே, நீங்க தேவையில்லாம நேரத்தை வீணாக்குறீங்க. இப்ப என்ன கேட்டீங்கன்னா உங்க குடுமைய பலி கொடுக்கிறது தான் சரி. பாத்தீங்களா கோத்வால் ஐயா, குருவை விட ஒரு பெரிய நலன் விரும்பி எனக்கு வேற யாரும் இல்ல. அக்கறை இருக்குல்ல, அதனாலதான அறிவுரையே தர்றேன். ஆனா குருவே, இந்த அறிவுரைக்கு நன்றி. நீங்க இத சொல்லுங்க, மகாராஜா கிணத்துல பால் ஊத்தணும்னு எதுக்கு விசித்திரமா கட்டளை இட்டாரு? அது இதோ மகாராஜாவே வந்துட்டாரு. வணக்கம் மகாராஜா. வணக்கம் மகாராஜா. வணக்கம். இதோ மகாராஜாவே வந்துட்டாரு. இப்ப கேளுங்க உங்க கேள்விய. வணக்கம் மகாராஜா. வணக்கம் பண்டிதர் ராமகிருஷ்ணன். வணக்கம் வணக்கம். முதல்ல நான் உங்க எல்லாருக்கும் என்னோட வணக்கத்தை சொல்லிக்கிறேன். அது கூடவே நான் உங்க எல்லாருக்கும் இதையும் சொல்லிக்க விரும்புறேன். நீங்க எல்லாருமே இந்த கிணத்துல ஒரு சொம்பு பாலை ஊத்திருக்கீங்க. நன்றி. இப்போ நான் என் சபை மக்களோட கொஞ்சம் ஆலோசனை பண்ண விரும்புறேன். அதனால நான் உங்ககிட்ட வேண்டி கேட்டுக்கிறேன், நீங்க எல்லாரும் அவங்களோட வீட்டுக்கு திரும்பி போங்க. சரி முல்லா நஸ்ருதீன் அவர்களே, நீங்க சொன்னபடியே விஜயநகர மக்கள் எல்லாருமே ஒரு சொம்பு பாலை இந்த கிணத்துல ஊத்திட்டாங்க. இப்ப நீங்க சொன்ன விஷயத்தை நிரூபிச்சு காட்டுங்க. ஞாபகம் இருக்கட்டும், ஒருவேளை நீங்க சொன்ன விஷயத்தை நிரூபிக்க முடியலன்னா நீங்க இனிமே புதிர்களை கேட்கவே கூடாது. அது கூடவே பண்டித ராமகிருஷ்ணர் கிட்ட கேட்ட புதிருக்கும் உங்களுக்கு பதில் கிடைக்காது. சரியா சொன்னீங்க. நான் நிரூபிக்க வேண்டிய அவசியமே இல்ல மகாராஜா. நீங்களே அதை நேர்ல பார்க்கலாம். பாருங்க. பார்க்கலாமே.
குருஜி யோசிச்சு பாருங்க, நீங்க கிணத்துக்குள்ள பாலை ஊத்தவே இல்லை. மிச்சம் வைக்காம எல்லாத்தையும் நீங்களே குடிச்சிட்டீங்க. வாய மூடு. நான் பாலை ஊத்தலைன்னா என்ன? அதான் மொத்த விஜயநகரம் ஊத்தி இருக்கே. இப்ப யாருக்கு தெரிய போகுது தண்ணி யார் ஊத்துனா பால் யார் ஊத்துனான்னு? மகாராஜா, ஒரு சொம்பு பாலை கிணத்துல ஊத்துறதுக்கு முன்னாடி உங்க ராஜ்ய மக்களுக்கு மனசுல என்ன சிந்தனை உதிச்சிருக்கும்னு நான் உங்களுக்கு சொல்றேன். என்ன நினைச்சிருப்பாங்கன்னா, நம்ம பால்ல தண்ணியை கலந்து கிணத்துக்குள்ள ஊத்திடுவோம், மத்தவங்களும் ஊத்திட்டு இருக்காங்கல்ல, யாருக்கு தெரிய போகுதுன்னு. மன்னிச்சிருங்க குருவே, மன்னிச்சிருங்க. மகாராஜா, இது மனிதர்களோட இயல்பு. ஆச்சரியப்படுறதுக்கு இதுல ஒண்ணு இல்ல. மகாராஜா, மனிதர்களோட மனதுல இருந்து தண்டனைங்கிற பயம் போயிடுச்சுன்னா வாய்ப்பு கிடைக்கும் போது அவங்க கண்டிப்பா தப்பு பண்ணதான் செய்வாங்க. கேட்க விசித்திரமா இருக்குல்ல, ஆனா இதுதான் உண்மை. நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். என்ன பண்டிதர் அவர்களே, விடிஞ்சிருச்சு. என்னோட புதிருக்கான பதில் கிடைச்சதா இல்லையா? சொல்லுங்க, மும்மூர்த்திகள் எங்க? சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. அப்படின்னா கத்திய கொண்டு வர சொல்லவா? பதில் கிடைக்கல. முல்லா நசுருதீன் ஐயா, முதல்ல நீங்க ஒரு விஷயம் சொல்லுங்க. இப்ப நீங்க ஒரு விஷயத்தை நிரூபிச்சு காட்டுனீங்க இல்லையா? அதை இன்னொரு பார்வையில பார்த்தோம்னா அதுல இருந்து நாம தெரிஞ்சுக்கிற விஷயம் விஜயநகரத்து மக்கள் அவங்க மகாராஜா மேல எவ்வளவு நம்பிக்கையோட இருக்காங்கன்னு பாருங்க. நீங்க கிணத்துக்குள்ள ஒரு சொம்பு நிறைய பாலை ஊத்த சொல்லி கட்டளையிட சொல்லி இருந்தீங்க, ஆனா காரணத்தை சொல்லல. அப்படி இருந்தும் விஜயநகரத்தின் மக்கள் தங்களுடைய அரசரின் கட்டளையை நிறைவேற்றுறதுக்காக காரணம் என்னன்னு தெரியாமலே கிணத்துக்குள்ள தண்ணி கலந்த பாலையாவது ஊத்துறதுக்கு ஓடி வந்தாங்க. சரியா சொன்னீங்க பண்டிதர் ராமகிருஷ்ணரே. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? பண்டிதர் ராமகிருஷ்ணரே, பாத்திரம் பாதி காலியாகி இருக்கிறது, பாதி தண்ணியால நிறைஞ்சிருக்கிறது. நாம இத பத்தி பேசிட்டு இருந்தோம்னா இன்னைக்கான நாளே முடிஞ்சிடும். நீங்க புதிருக்கான பதில சொல்லுங்க, இல்லைன்னா உங்க குடுமியும் மகாராஜாவோட மீசையும் அவ்வளவுதான். அவ்வளவுதான். சரி முல்லா நசுருதீன் ஐயா, இந்த புதிரோட பதில் உங்களுடைய தலைய பிரகாசமாக்கிட்டு இருக்கு. கொஞ்சம் வானத்தை பாருங்க, அங்க சாக்ஷாத் மும்மூர்த்திகளை தரிசனம் பண்ணுங்க. அந்த மும்மூர்த்திகள் எங்க இருக்காங்க பண்டிதர் அவர்களே? மூணுல எனக்கு ஒருத்தர் கூட தெரியல. சூரிய தேவர் முல்லா நசுருதீன் ஐயா, சூரிய தேவர் தான் மும்மூர்த்தி. நீங்க சூரிய தேவரை தரிசிச்சீங்கன்னா உங்களுக்கு மும்மூர்த்தி தரிசனம் கிடைச்சிரும். பண்டிதர் ராமகிருஷ்ணரே, இந்த சூரிய தேவரை தரிசிக்கிறதுக்கும் மும்மூர்த்திகளை தரிசிக்கிறதுக்கும் என்ன சம்பந்தம்? மும்மூர்த்திகள் குருவே, மும்மூர்த்திகளுக்கு அர்த்தம் படைத்த பிரம்மர், பாதுகாக்கும் விஷ்ணு, அழிக்கும் மகாதேவர் சிவபெருமான். ஆனா பூமியில இந்த 3 காரியத்தையும் சூரிய தேவர் தான் பண்றாரு. இவருடைய ஒளியில இருந்துதான் பூமியில ஒரு உயிர் ஆரம்பிக்குது. வாஸ்தவம் தான். மழை தாகத்தோடு இருக்கிற பூமியை திருப்திப்படுத்துது. திருப்தி அடைஞ்ச பூமி விதைகளுக்கு உணவு வழங்குது. அப்பதான் விதைகள்ல இருந்து விளைச்சல் வருது. அதுல இருந்துதான் உணவு சக்கரம் ஆரம்பிக்குது. இந்த பூமியில உயிரினங்கள் செழிக்குது. அதாவது பூமியில படைப்பு நடக்குது. சூரிய தேவர் தான் இந்த பூமியில பகலையும் இரவையும் முடிவு பண்றாரு. பகலான உடனே பூமியில இருக்கிற உயிரினங்கள்
தன்னை பராமரிக்க இயற்கையால விதிக்கப்பட்ட காரியங்களை பண்ண ஆரம்பிச்சிடும். ராத்திரியானதும் ஓய்வெடுக்க போயிடும். அடுத்த நாள் திரும்ப இந்த சக்கரம் ஆரம்பிக்கும். இததான் உலக சக்கரம்னு சொல்லுவாங்க. இந்த உலக சக்கரம் தான் இந்த பூமியில உயிரினங்களை பராமரிக்குது. சூரிய தேவரால தான் பூமியில வறட்சியும் ஏற்படுது. நீர்நிலைகள், ஏரிகள், குளங்களோட தண்ணிலாம் வறண்டு போயிடுது. அந்த காரணத்தினால வாழ்க்கை அழியுது. அதாவது பேரழிவு ஏற்படுது. சரியா சொன்னீங்க, சரியா சொன்னீங்க. இப்படிதான் படைப்பு, பராமரிப்பு மற்றும் அழிவு. பிரம்மா, விஷ்ணு மற்றும் மகேஸ்வரருடைய காரியத்தை இந்த பூமியில சூரிய தேவர் தான் பண்றாரு. அதனாலதான் இந்த மும்மூர்த்திகளும் சூரிய தேவருக்குள்ள அடங்கி இருக்காங்க. புரியுற மாதிரி சொல்லணும்னா, சூரிய தேவரை தரிசனம் பண்ணிட்டீங்கன்னா நீங்க சாக்ஷாத் மும்மூர்த்திகளையே தரிசனம் பண்ணிடலாம். ஓம் ஸ்ரீ சூர்யாய நமக. ஓம் சூர்யாய நம. பண்டிதர் அவர்களே, நான் உங்களோட இந்த பதிலை கேட்டு வியந்து போயிட்டேன். பிரமாதம் பிரமாதம் பண்டிதர் ராமகிருஷ்ணா. அற்புதம் பண்டிதர் ராமகிருஷ்ணா. ஐயா, பண்டிதர் ராமகிருஷ்ணர் கண்டிப்பா உங்க புதற்கான பதில தேடி கண்டுபிடிச்சிருவாருன்னு எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். நீங்க இவரை ரொம்பவே நம்புறீங்களே மகாராஜா? ஆமா, ரொம்ப நம்புறேன். அப்படின்னா உங்களோட நம்பிக்கைய இன்னொரு முறை சோதிச்சு பார்த்தரலாம். சொல்லுங்க, என்ன சொல்றீங்க? என்ன? இல்ல மகாராஜா, முல்லா நசுருதீன் ஐயா உங்களை திரும்ப மாட்டி விட முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்போ சரிதான். பண்டிதர் அவர்களே, இந்த நகரத்துல நேத்து நான் ஒரு இனிப்பை சாப்பிட்டேன். அதோட பேரு ரசகுல்லா. அது சாப்பிட ரொம்பவே சுவையா இருந்துச்சு. உங்க மனைவி கையால பண்ண உணவு மாதிரியே. அதனால நான் திரும்ப பாக்தாத்துக்கு போகும்போது என்னோட குடும்பத்துக்கு இந்த சுவையான இனிப்பை கொண்டு போக விரும்புறேன். ரசகுல்லாவை. முல்லா நசுருதீன் ஐயா அவர்களே, இந்த ரசகுல்லா இருக்கு, அது கடைகள்லயே கிடைக்கக்கூடியதுதான். நீங்க என் கூட வாங்க, நானே வாங்கி கொடுக்கறேன். வாங்க. ராஜகுரு அவர்களே, பாக்தாத் இங்க இருந்து ரொம்ப தூரத்துல இருக்கு. ரசகுல்லாவை பாக்தாத்துக்கு கொண்டு போறதுக்குள்ளேயே கெட்டு போயிடும். இத நான் யோசிக்கவே இல்லையே. அதனாலதான் நான் போகும்போது என் கூட ரசகுல்லாவோட வேற கொண்டு போகலான்னு நினைக்கிறேன். இது உண்மையிலே சுலபமானவே. ரசகுல்லாவோட வேற அது என்னது? அது அம்மா, நீங்க என்ன எங்க கூட்டிட்டு போறீங்க? இப்ப ஒரே ஒருத்தரால தான் நமக்கு உதவ முடியும். ஆனா அது யாரு? நீயே வந்து பாத்துக்கோ. இந்த கிளி ஜோசியர சாதாரணமா நினைக்காத. இவரோட கிளி எதிர்காலத்தை சொல்லும். ஆனா அம்மா, நம்ம எதிர்காலத்தை ஏன் தெரிஞ்சுக்கணும்? அந்த முல்லா நஸ்ருதீன் ஐயா கேட்ட கேள்விக்கான பதில தானே தெரிஞ்சுக்கணும். ஒரு கிளியால எதிர்காலத்தை சொல்ல முடியும் போது புதருக்கான பதில் எல்லாம் சொல்றது ரொம்ப சுலபமா இருக்கும். நீங்க சொல்றது சரிதான். வாங்க வாங்கம்மா, வாங்க. வாங்கம்மா, வாங்க வாங்க வாங்க, உட்காருங்க. உங்களை நான் வரவேற்கிறேன். உங்களை நான் வரவேற்கிறேன். இந்த கிளி ரொம்ப அறிவான கிளி மாதிரி தெரியுது. உங்களை நான் வரவேற்கிறேன். கேளுங்க, உங்களுக்கு என்ன கேட்கணுமோ கேளுங்க. என் கிளி கிட்ட எல்லாத்துக்கும் பதில் இருக்கு. கிளியை
ஐயா இத சொல்லுங்க. இல்லம்மா வேண்டாம். உங்களுக்கு என்ன கேட்கணுமோ அத கண்ணை மூடிக்கிட்டு மனசுக்குள்ள யோசிங்க. என்னோட கிளி அது என்னன்னு கண்டுபிடிச்சு உங்க கேள்விகளுக்கு பதில தரும். சரிதான். ஆனா அதுக்கு முன்னாடி தட்சணை ஒவ்வொரு கேள்விக்கும் ஒரே ஒரு வெள்ளி நாணயம். வெள்ளி நாணயமா? இப்ப என்ன கேட்கணுமோ அத நீங்க கேளுங்க. சரி கிளியா, நீங்க இத சொல்லுங்க. முதல் கேள்வி அம்மாவோடது. அறிவு எதை சாப்பிடும்? ரெண்டாவது கேள்வி என்னோடது. இந்த உலகத்திலேயே பயங்கரமான அழிவை ஏற்படுத்தும் ஆயுதம் எது? அட, நீங்க எங்களை என்ன பாக்குறீங்க? இந்த கேள்விக்கான பதில் என்னன்னு கிளிய கேளுங்க. ஏ செல்ல கிளி, இவங்களுக்கு சீட் எடுத்து கொடு. இவங்க முதல் கேள்விக்கு பதில் சொல்லு. பண்டிதர் அவர்களே, எனக்கு ரசகுல்லாவோட வேற கொண்டு வாங்க. ஒரு புதிரை தீத்த உடனே அடுத்த புதிர் கழுத்தை சுத்திடுச்சு. நீங்க ஏதாவது சொன்னீங்களா பண்டிதரே? இல்ல, ஒண்ணு இல்லையே, ஒண்ணு இல்ல. அப்போ ரசகுல்லாவோட வேற கொண்டு வந்து கொடுங்க. மறுபடியும் மாட்டினா பண்டிதர் ராமகிருஷ்ணன். நான் பாக்தாத்துக்கு போய் ரசகுல்லாவோட வேற பூமியில வச்சு அது மரமா வளர்ந்ததுக்கு அப்புறம் அதோட பழமான ரசகுல்லாவை என்னோட குடும்பத்துக்கு கொடுக்கறேன். சரிதான். ஆனா முல்லா நசருதீன் ஐயா, இந்த ரசகுல்லாவின் வேற கொண்டு வர எனக்கு எவ்வளவு நேரம் இருக்கு? மதியம் வரைக்கும் தான். அது போதும்ல? சரிதான், போதும். மதியானம் வரைக்கும் நேரம் இருக்கு. நான் வரேன். முல்லா நசுருதீன் ஐயா கொண்டு போக போறது ரசகுல்லாவோட வேற இல்ல, பண்டித ராமகிருஷ்ணனோட குடுமையத்தான் கொண்டு போக போறாரு. இந்தாங்கம்மா உங்க கேள்விக்கான பதில். அம்மா இப்ப உங்களோட முறைமா. ஏ செல்ல கிளியே, அம்மாவோட கேள்விக்கு பதில் சொல்லு. இந்தாங்கம்மா இது உங்களோட கேள்விக்கான பதில். இது என்னோட கேள்விக்கான பதில் இல்ல. கடவுளோட கருணை உங்க மேல எப்பவும் பொழியுமா? அம்மா இங்க பாருங்க, என்னோட சீட்டுலயும் அதேதான் எழுதி இருக்கு. என்னோட கிளி எப்பவும் பொய்யான எதிர்காலத்தை சொல்லாது. உங்களோட நேரம் இப்ப சரியா இல்லம்மா. கடவுளோட ஆசீர்வாதம் இப்ப உங்களுக்கு கண்டிப்பா தேவைப்படுது. நீங்க சொல்றது சரிதான் கிளி ஜோசியரே. நீ எங்களோட வெள்ளி நாணயத்தை திருப்பி கொடு. அம்மா என்ன சொல்றாங்கன்னா, நாங்க உன்னை நினைச்சு ரொம்ப சந்தோஷப்படுறோம். நீ எங்களோட வெள்ளி நாணயத்தை திருப்பி கொடுத்துரு. அதுக்கு பதிலா நாங்க உனக்கு தங்க நாணயத்தை கொடுக்கறோம். ஆனா இவங்க எங்க பேசுறாங்க? கையை தானே ஆட்டிட்டு இருக்காங்க. குரல் என்னோடது, ஆனா வார்த்தைகள் அம்மாவோடதுதான். நீங்க முதல்ல எங்களோட வெள்ளி நாணயத்தை திருப்பி கொடுங்க. செம்பு நாணயமா? நீங்க தங்க நாணயம் தரேன்னு சொன்னீங்க. எங்களோட நேரம் இப்ப சரியா இல்ல இல்லையா? வீணாலா செலவு பண்ணிட்டு இருக்க முடியாது. எங்களுக்கு இந்த நாணயங்கள்லாம் தேவைப்படும். சரிம்மா, நாங்க கிளம்புறோம்.
நீங்க என்ன நல்லா ஏமாத்திட்டீங்க. கடவுளோட ஆசீர்வாதம் உங்களுக்கு எப்பவும் கிடைக்காது. இது இந்த ஜோசியக்காரனோட சாபம். உங்களை என்னோட கிளி இப்ப சபிக்க போகுது. நான் உங்களை சபிக்க போறேன். என்னாச்சு உங்களுக்கு? நீங்க உட்காருங்க ஐயா. எனக்கு எப்படி இருக்குன்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க. தனி இதை எப்படி? ஒருவேளை மகாராஜாவோட மீச போச்சுன்னா அப்புறம் தர்பார்ல ராமகிருஷ்ணனுக்கு வேலை போறது உறுதி. மகாராஜா, அந்த சூரிய தேவர் இருக்காரே, அதான் அந்த பண்டித ராமகிருஷ்ணர் சொன்ன அந்த மும்மூர்த்திகளும் சேர்ந்து நம்மள பதட்டத்துக்குள்ளாக்கிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதனால நாம என்ன செய்யலாம்னா அவங்க வீட்டுக்கு திரும்புறது நல்லது. ஏன்னா பண்டித ராமகிருஷ்ணர் இனிமே திரும்பி வர போறது இல்லையே. அது குருவே, அங்க பாருங்க பண்டிதர் ராமகிருஷ்ணர். தனி அங்க பாரு. அங்க பாருங்க, பண்டிதர் ராமகிருஷ்ணர் வராரு. ஆனா அவரோட கையில 2 கரும்பு இருக்கே. ஆமா, கரும்பு சாப்பிட்டுட்டே வந்துகிட்டு இருக்காரு. பாத்தீங்களா, நாம இங்க பண்டித ராமகிருஷ்ணர் ரசகுல்லாவோட வேற கொண்டு வருவார்னு நின்னுகிட்டு இருந்தா அவர் என்னடா கரும்ப கடிச்சுக்கிட்டு வராரு பாருங்க. ஐயோ குருஜி, நீங்க எதுக்காக கவலைப்படுறீங்க? உங்களுக்கும் தான் கொண்டு வராரு. 2 கரும்புகள் இருக்கே. மூடுங்கடா கழுதுங்களா. முல்லா நஸ்ருதீன் ஐயா, இந்தாங்க ரசகுல்லாவோட வேறு. ரசகுல்லாவோட வேறு இந்த கரும்பா? இது கரும்பு தானே? இத்தனை நாள் அப்படிதான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஐயோ, இது கரும்பு பண்டித ராமகிருஷ்ணா. குருவே, கரும்புல இருந்து தான் வெல்லம் தயாரிக்கப்படுது. வெல்லத்துல இருந்து பாகு எடுக்கிறாங்க. அந்த பாகுல ஊற வச்சுதான் ரசகுல்லாவை இனிப்பாக்குறாங்க. வெறும் ரசகுல்லா மட்டும் இல்ல, எல்லா இனிப்புகளோட வேரும் இந்த கரும்பு தான். முல்லா நஸ்ருதீன் ஐயா, இதுதான் ரசகுல்லாவோட வேறு. உங்களுக்காக என்னுடைய தரப்புல இருந்து அன்போட அன்பளிப்பா தயவு செஞ்சு ஏத்துக்கோங்க. பிரமாதம் 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 பண்டிதரே. பண்டிதர் ராமகிருஷ்ணரே, உங்க கணக்குல 7 புதிர்கள் இருந்தது. அதுல 4க்கு நீங்களே பதில் சொல்லிட்டீங்க. அதுல 2க்கான பொறுப்பை உங்க அம்மாவும் உங்க மனைவி சாரதா தேவியும் எடுத்துக்கிட்டாங்க. ஏன்னா அம்மாவும் சாரதா தேவியும் உங்க குடும்பத்தை சேர்ந்தவங்கன்றதுனால அவங்களோட 2 புதிரையும் உங்க கணக்குலயே சேர்த்துறேன். மொத்தமா சேர்த்தா 6 புதிர். அதுல 1 மட்டும் மீதம் இருக்கு. அது என்னோட கடைசி புதிர். இப்ப நீங்க என்னோட கடைசி புதிருக்கு பதில் சொல்லிட்டீங்கன்னா நான் திருப்தி அடைஞ்சிடுவேன் பண்டிதரே. ஏன்னா திருப்தியான வாழ்க்கை தான் வெற்றிகரமான வாழ்க்கை. என்ன சொல்றீங்க மகாராஜா? ஆமா, அது உண்மைதான் மகாராஜா. நான் பண்டிதர் ராமகிருஷ்ணரே, இது உங்களுக்கான கடைசி புதிர். மத்ததுக்கெல்லாம் பதில் சொல்லிட்டீங்க, இது கடைசி தானே? பண்டிதர் அவர்களே, யானை கிளம்பிடுச்சு. ஆனா வாள் மட்டும் இங்க இருக்கு. அதையும் போக விடுங்க. அதனால சொல்லுங்க பண்டிதர் ராமகிருஷ்ணரே, என்னோட அடுத்த புதிர் என்னன்னா, மேலே கீழே இருக்கிற 2 கிண்ணங்களால நடுவுல இருக்கிற தர்பூசணிய பிழிய முடியல. தானே தன்னை வெட்டிக்கிற ஒண்ணு ஒரு புத்திசாலியால தான் அதோட பேரை சொல்ல முடியும். அது என்ன கிண்ணம் மேலே கீழே இருக்குது? அது ஏன் முன்ன பின்ன இல்ல? குருவே, தர்பூசணிய வெட்டினாங்களா இல்ல பிடிஞ்சாங்களா? இந்த புதிருக்கு என்ன நீங்களா பதில் சொல்ல போறீங்க? இல்லையே, கண்டிப்பா இல்ல. அப்புறம் எதுக்காக இத்தனை கேள்வி கேக்குறீங்க? கொஞ்சம் அமைதியா இருங்க குருஜி. பண்டிதர் ராமகிருஷ்ணரே, நான் அரண்மனையில விருந்து சாப்பிடுறதுக்குள்ள இந்த புதிருக்கான பதில கண்டுபிடிச்சு சொல்லுங்க. என்ன இவ்வளவு குறைவான நேரத்துல நான் பதில கண்டுபிடிச்சு கொண்டு வரணுமா? அட பண்டிதர் ராமகிருஷ்ணரே, நீங்க எவ்வளவு பெரிய புத்திசாலி. நீங்க இத நொடியில கண்டுபிடிச்சிடுவீங்க. நான் சொல்றத நீங்க எல்லாரும் ஏத்துப்பீங்கன்னு நம்புறேன். கண்டிப்பா கண்டிப்பா, நீங்க சொல்றது சரிதான். இது ஏத்துக்கிறோம். மகாராஜா, நீங்க எனக்கு விருந்து வைப்பீங்கல்ல? கண்டிப்பா முல்லா நஸ்ருதீன் ஐயா, நான் உங்களுக்கு விருந்து வைப்பேன். பண்டிதர் அவர்களே, அரசவையில உங்களை திரும்பவும் சந்திக்கிறேன். பண்டிதர் ராமகிருஷ்ணரே, நான் உங்க அம்மா கிட்டையும் உங்க மனைவி சாரதா கிட்டையும் புதிர் கேட்டிருக்கேன். அவங்களையும் உங்க கூட அரசவைக்கு கூட்டிட்டு வாங்க, மறந்துடாதீங்க.
அல்லாஃபேஸ் அல்லாஃபேஸ். வாங்க வாங்க மகாராஜா வாங்க 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 வாங்க. அது என்னன்னா ஐயா, எங்களோட சின்ன மகாராணி திருமலம்பா அவர்கள் விசேஷமான உணவுகள்லாம் பண்ணியிருந்தாங்க. ஆனா விருந்து சாப்பிட என் கூட நீங்களும் வரீங்கன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நான் கூடுதலா உணவுகளை பண்ண சொல்லியிருக்கேன். கூடுதலா உணவுகளா? எதுக்காக? எதுக்காக கூடுதல் உணவு? அது அது ஏன்னா உணவுகளை பண்ணியிருந்தாங்க. ஆனா நீங்க வந்ததுக்கு அப்புறம் விசேஷமான உணவுகள் பண்ணணும் இல்லையா? அதான் இப்போ திரும்பவும் உணவுகளை பண்ண சொல்லியிருக்கேன். என்ன இருந்தாலும் நீங்க நேரத்துக்கு சாப்பிடுறவரா இருப்பீங்க. எங்க நாட்டுல கூட ஞானிகளும் முனிவர்களும் எல்லாருமே நேரத்தை ஒழுக்கத்தோட கடைபிடிப்பாங்க. இல்ல மகாராஜா, இல்ல. நான் ஒரு சாதாரணமான சூஃபி மனிதன். எங்க வாழ்க்கையில உறுதியானதுன்னு எதுவும் இல்ல. ஓஹோ, அப்படியா? அவன் விருப்பம் எங்கேயோ அங்க நாங்க இருப்போம். இருந்தாலும் ஒரு விஷயம் சொல்றேன் கேளுங்க. இந்த உலகத்துல யாரோட சாப்பிடுற நேரமும் உறுதியா இருக்காது. புரிஞ்சதா? சாப்பிடுற நேரம் உறுதியானதா இருக்காதா? அது எப்படி? இருங்க நான் சொல்றேன். செல்வந்தர்கள் எப்ப விருப்பப்படுறாங்களோ அப்ப சாப்பிடுவாங்க. ஆனா அதுவே ஒரு ஏழைக்கு எப்ப கிடைக்குதோ அப்ப சாப்பிடுவாங்க. இப்போ உங்களுக்கு புரிஞ்சது இல்ல? சரியா சொன்னீங்க. என்னோட மகாராணிகளே, இவர்தான் முல்லா நஸ்ருதீன் ஐயா. வணக்கம் வணக்கம் மகாராணிகளே, வணக்கம். அட மாஷா அல்லாஹ், மாஷா அல்லாஹ். மகாராஜா, வாசனை ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. முல்லா நஸ்ருதீன் அவர்களே, நான் உங்களுக்காக என் கையாலேயே விசேஷமான உணவுகளை பண்ணிருக்கேன். ஆமா ஆமா, மகாராஜா சொன்னாரு. ஆமா. ஆனா மகாராஜா என்ன சொன்னாருன்னா, உங்களுக்கு இந்த விஜயநகரத்தோட சாதாரண உணவே விசேஷமா இருக்கும்னு சொன்னாரு. ஏன்னா நீங்க பாக்தாத் நாட்டுல இருந்து வந்திருக்கீங்கல்ல. அப்புறம் இன்னொன்னு, அடுத்த தடவை நீங்க எப்ப வந்தாலும் அப்ப நானே என் கையாலேயே உங்களுக்காக சுவையான உணவுகளை சமைச்சு தரேன். நீங்க அத கண்டிப்பா சாப்பிடணும். சரி சரி உசூர், மல்லிகா உசூர். சுக்ரியா. இவருக்கு நம்மளோட பேர் தெரியாது போல, அதான் மல்லிகா உசூர்னு சொல்றாரு. சரி, சாப்பிட ஆரம்பிங்க. சரி, சாப்பிட ஆரம்பிங்க. சரி சரி, சாப்பிடுங்க. வாசனை ரொம்ப நல்லாவே இருக்கு. ஐயா நீங்க இங்க வாங்க. ஒரு விஷயம் கேட்கவா? இந்த உணவை சாப்பிட்டிருப்பீங்களே, இந்த உணவோட சுவை எப்படி இருந்தது? எங்களை மன்னிச்சிடுங்க ஐயா, ஆனா இந்த உணவு எங்களுக்காக சமைக்கப்பட்டதில்ல. அட இதெல்லாம் என்ன? நீங்க என்ன சொல்றீங்க? மகாராஜா, இங்க என்ன நடக்குது? உங்க சேவகர்கள் கூட சாப்பிடாத இந்த உணவை எனக்கு போய் கொடுக்கறீங்களே? இல்லங்கய்யா, அந்த சேவகர் சொல்றதுக்கான அர்த்தம் என்னன்னா, அது விசேஷமான உணவு, அது எனக்காக பண்ணது, என்னோட விருந்தாளிகளுக்காக பண்ணது. இத உங்களுக்காக விசேஷமா பண்ணிருக்காங்க. அதனாலதான் இந்த உணவு எப்படி இருக்குன்னு அவங்களுக்கு தெரியாது. மகாராஜா, நானும் அதை தான் சொல்றேன். எந்த உணவு இங்க இருக்கிற சேவகர்களுக்கே ஏத்தது இல்லையோ அத ஒரு மகாராஜாவாலையும் ஒரு விருந்தாளியாலையும் எப்படி சாப்பிட முடியும்? என்ன மன்னிச்சிருங்க, ஆனா நீங்க சொல்றது என்னமோ உண்மைதான். மகாராணி சின்னாதேவி, மகாராணி திருமலம்பா, சொல்லு மகாராஜா. இன்னையில இருந்து, இந்த நொடியில இருந்து நான் என்ன சாப்பிடுறேனோ அதே உணவை தான் இங்க இருக்கிற சேவகர்களும் சாப்பிடணும். சரிங்க மகாராஜா. அப்படி சொல்லுங்க. சுபானல்லாஹ், ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப நன்றி. சரி, இப்ப சாப்பிடுங்க. பிஸ்மில்லாஹ், சுபானல்லாஹ், பிரமாதம். உணவு ரொம்ப அருமையா இருக்கு. ஆஹா, சுபானல்லாஹ், சுபானல்லாஹ். ஆஹா, மல்லிகா உசூர், உங்களுக்கு தலை வணங்குறேன். ரொம்ப நல்லா சமைக்கிறீங்க. சாப்பிட்டதுக்கு அப்புறம் மகாராஜா கூட அரசவையில ராமகிருஷ்ணருக்காக காத்திருக்க போறேன். அவர் என்னோட புதிர்களுக்கு பதில் கொண்டு வர போயிருக்காரு. அப்படின்னா மகாராஜாவோட மீசைக்கான ஆபத்து இன்னும் விலகலையா? ஆமா ஆமா மல்லிகா உசூர், எனக்கும் இத நினைச்சா வருத்தமா தான் இருக்கு.
மகாராஜா தண்ணி குடிங்க, தண்ணி. இல்ல இல்ல தண்ணி குடிங்க, விக்குது பாருங்க, தண்ணி குடிங்க, குடிங்க குடிங்க. இன்னைக்கு என்ன நடக்க போதே? பண்டிதர் ராமகிருஷ்ணரால புதிருக்கு பதில் சொல்ல முடியும்னு நினைக்கிறியா? இதோ வந்துட்டார் குருஜி. வணக்கம் மகாராஜா. வணக்கம் மகாராஜா. வணக்கம். வாங்க 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 பண்டித ராமகிருஷ்ணரே. ஐயா, புதிருக்கான விடையை கொண்டு வந்திருக்கீங்களா? இந்த குரு எப்பவுமே திருந்தவே மாட்டாரு. கங்கையை பாத்திரக்கூடாது, உடனே காலை நினைக்க இறங்கிடுவாரு. ராஜகுரு அவர்களே, புதிர கேட்டது யாரு? நீங்க தானே கேட்டீங்க முல்லா நசுருதீன் அவர்களே. அப்ப புதிர்க்கான பதில் கிடைச்சதான்னு இங்க யாரு இவர்கிட்ட கேட்கணும்? ஐயா, அத நீங்களே கேட்டுக்கங்க. அப்ப அமைதியா உட்காருங்க. அமைதியா தானே இருக்க. அப்ப உட்காந்துருங்க. நல்ல மனுஷன், நல்ல மனுஷன். அப்புறம் பண்டிதர் ராமகிருஷ்ணரே, முதல்ல நான் அம்மாவுக்கும் சாரதா தேவி அவர்களுக்கும் வழங்கின புதிர்களுக்கான பதிலை தெரிஞ்சுக்க விரும்புறேன். சொல்லுங்கம்மா, என்னோட புதிர் அறிவுக்கான சாப்பாடு எது? அறிவு என்ன சாப்பிடும்? அம்மா, யோசிங்க யோசிங்க. முல்லா நசுருதீன் ஐயா தீர்க்க முடியாத கேள்வியே கேட்கவே மாட்டாரு. இந்த புதிருக்கும் தீர்வு இருக்கும். யோசிங்க, நீங்களும் யோசிங்க, நானும் யோசிக்கிறேன். யோசிங்க. அம்மா, எங்க அம்மா என்ன சொல்லுவாங்க தெரியுமா? பாதாம் சாப்பிட்டா அறிவு கூர்மையா இருக்குமா, அதனால உங்க புதிருக்கான பதில் பாதாம் தான். எண்ணெய். அம்மா, நீங்க பதில சொல்லிட்டீங்க. எண்ணெய் தான் அறிவுக்கான சாப்பாடு. பாருங்க, எனக்கு என்னமோ இது சரியா தோணல. அந்த கிளி ஜோசியக்காரன் கூட சொன்னானே, நமக்கு இப்ப கடவுளோட ஆசீர்வாதம் வேணும். தயவு செஞ்சு எங்களுக்காக பிரார்த்தனை பண்ணுங்க. அம்மா, நான் இந்த புதிருக்கான பதிலை கண்டுபிடிக்கிறதுக்கு போதுமான அவகாசத்தை கொடுத்தனே. பதிலை ஏன் இன்னும் கண்டுபிடிக்கல? இது என்ன, இதுக்கு இவ்வளவு நேரம் எடுத்துக்கிறாங்க? ஏம்மா இவ்வளவு நேரமா எடுத்துக்கிறது இந்த கேள்விக்கு பதிலு? உங்க ரெண்டு பேர்கிட்டயும் போதுமான நேரம் இருக்கு. உங்க அறிவை பயன்படுத்தி பதில கண்டுபிடிங்க. எனக்கு பதில் கிடைச்சிருச்சு. கிடைச்சிருச்சா? முல்லா நஸ்ருதீன் ஐயாவோட புதிருக்கான பதில் நேரம். அறிவு நேரத்தை சாப்பிடும். நேரமா? இதுல வியந்து பாக்குறதுக்கு என்ன இருக்கு? நீ தானே சொன்ன என்கிட்ட போதுமான நேரம் இருக்குன்னு. இந்த புதிருக்கான பதில கண்டுபிடிக்கிறதுக்காக நான் என்னோட அறிவை பயன்படுத்திட்டு இருந்தப்போ நான் இந்த கேள்வியை பத்தி நிறைய சிந்திக்க வேண்டியது இருந்தது. அத பண்றதுக்கு என்னோட அறிவுக்கு எந்த விஷயம் தேவைப்படும்? நேரம்தான். அதனால முல்லா நஸ்ருதீன் ஐயாவோட புதிருக்கான பதில் நேரம்தான். அதாவது அறிவு நேரத்தை சாப்பிடும்.
சரியான பதில். பிரமாதம், சரியான பதில். சபாஷ். அம்மா ஜெயிச்சிட்டாங்க. இப்போ சாரதா தேவியோட முறை. சாரதா தேவி, இப்போ உங்க புதிருக்கான பதில சொல்லுங்க. இந்த உலகத்திலே மிகப்பெரிய அழிவை ஏற்படுத்தக்கூடிய ஆயுதம் எது? சொல்லுங்க. நில்லுங்க. எங்க போறீங்க பண்டித ராமகிருஷ்ணரே? உங்க இடத்துல நில்லுங்க. பாருங்க பாருங்க, நீங்களே இத பாருங்க ஐயா. பண்டித ராமகிருஷ்ணர் சாரதா தேவிக்கு உதவுறதுக்காக நகர்ந்து 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 போயிட்டே இருக்காரு. யாரு? நானா? நான் இங்கேதான் நிக்கிறேன். சாரதா தேவி, நீங்க பதில சொல்லுங்க. சொல்லுங்க சொல்லுங்க, பதில சொல்லுங்க சாரதா தேவி. என்ன கத்துறியா? பாருங்க மகாராஜா, நீங்களே பாருங்க. இது சரியில்லை மகாராஜா, இது சரியே இல்ல. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.